ஹாய் ஆல் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஒரு தாம்பூலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறோம், அதை தாம்பூலம் கொடுக்கறதுனால என்ன பலன்கள்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம்ன்றதே அம்மனுக்கு உகந்த மாதம். நிறைய இந்த தாம்பூலம் வீட்டு வரவங்களுக்கு நம்ம வச்சு தருவோம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி 18, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, முக்கியமாக வரலட்சுமி விரதம் எல்லாத்துக்கும் தாம்பூலம் கொடுப்போம். அதுக்கு பேசிக்காக ஒரு பெரிய தாம்பால் தட்டு எடுத்துக்கணும். வெத்தலை பாக்கு வைங்க, மேக்ஸிமம் களிப்பாக்கு வைக்கிற மாதிரி பாருங்கள். அதை ஏன் கொடுக்குறோன்னா, வெத்தலை பாக்கில் மகாலட்சுமி வாசம் இருக்காங்க. நம்ம கொடுக்கும்போது உறவு நட்பு நீடிக்கும். மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். அடுத்தது மஞ்சள் குங்குமம் நான் பேக்கெட் தான் வச்சுருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் அவைலபிலிட்டி ஆகுது. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி கொடுக்கலாம். மஞ்சள் குங்குமன்றது சுமங்கலியின் ஒரு பொருளாக கருதப்படுறது. கண்ணாடி ஏன் கொடுக்குறோன்னா, குடும்ப தலைவரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்காக செய்கிறோம். சீப்பு வந்து குடும்ப தலைவரின் ஆயுள் பெருகும். கண்மை வந்து திருஷ்டியை நீக்கும். இதில் மஞ்சள் கயிறு கொடுப்போம். அதுவும் ஒரு சுமங்கலின் அம்சமாக கருதப்படுறது. அது இல்லாமல் இதில் ஒரு சின்ன பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆடி 18 ஆடி பெருக்கன்னைக்கு மஞ்சள் கயிறு மாற்றுவோம். ஆக்சுவலி இது சனிக்கிழமை இருந்தாலும் மாற்றலாமா மாற்றக்கூடாது எதுவுமே கிடையாதுங்க. எந்த டே வந்தாலும் ஆடி பெருக்கன்னைக்கு மாற்றலாம். ஆடி பெருக்கதுக்கு என்ன பண்ணாலும் அது ரொம்ப பெருகிட்டு போகும். பிஸ்னஸ் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இட்ஸ் ஆஸ்பீஷியஸ் டே. எல்லாமே எதுவுமே பட் ஏறு முகத்தில் பண்ணுங்கள். எது பண்ணாலும் மார்னிங் டைம்ஸில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது கண்ணாடி வளையல். அது எதுக்கு கொடுக்குறோம்? மன அமைதி நிம்மதிக்கு கொடுக்குறோம். நான் வந்து என்கிட்ட இந்த க்ரியேஷன் பண்ண பேங்கிள்ஸோடு சேர்த்து கண்ணாடி வளையலும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அடுத்தது பழம் கொடுப்போம். பழம் கொடுக்கறது எதுக்குன்னா, அன்னதானம் கொடுத்ததுக்கு சமங்க. நான் 2 பழம் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணுன்னா ஆப்பிள், இப்போ சீசன் வந்து மாம்பழம் இருக்குது, மாம்பழம், ஆப்பிள் என்ன வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தா மட்டை தேங்காய் கொடுப்போம். நார்மல் தேங்காய் கொடுக்குறதும் மட்டை தேங்காய் கொடுங்க. மட்டை தேங்காய் வந்து பாவம் நீங்குதல். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பெருசாக தேங்காய் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட செல்வம் விருத்தி ஆகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் வஸ்திர தானம். நம்ம வந்து ப்ளவுஸோ இல்லை சாரியை கொடுக்கலாம். இங்கே ப்ளவுஸ் தான் வச்சுருக்கேன். அது வஸ்திரம் தானம் கொடுக்கறதுக்கான ஈக்குவலான ஒரு விஷயம். அடுத்தது தட்சணை. கம்பல்சரி ஒரு இவ்வளோ வைக்கும்போது தட்சணை நம்ம வைக்கணும். நான் வந்து 11 ருபீஸ் காயின் வச்சுருக்கேன். அந்த இடத்துல நம்ம சில்வரும் வைக்கலாம், கோல்டும் வைக்கலாம், இல்லை சின்ன கிஃப்ட்டு கூட கொடுக்கலாம். பூ வந்து மகிழ்ச்சி. வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி, கொடுப்பவர்களும் மகிழ்ச்சி. இதுதான் தாம்பூலத்தில் பேசிக்காக இருக்க வேண்டியது. இது எனக்கு தெரிஞ்சது, நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது இப்படி ரெடி பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இதில் இன்னொரு சின்ன விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதில் என்னென்னா, இதை வந்து ஸ்டீல் பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க சிலர், இல்லை டப்பாவில் போட்டு. பட் ஸ்டீல் கொடுக்காதீங்க. ஏன்னா அது அயன் சம்மந்தப்பட்டது ஸ்டீல். அதனால் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேக்ஸில் போட்டு அந்த மாதிரி போட்டு கொடுங்க. இல்லை பித்தளை அந்த மாதிரி ஒரு தட்டு, காப்பர் தட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். இது தாங்க பேசிக்காக ரெடி பண்ணிக்க வேண்டியது. இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ப்ளஸ் கூட வந்து நம்ம குங்குமம் வச்சுட்டு வரவங்களுக்கு, ஆக்சுவலி நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வரவங்கள தாம்பூலம் நான் கொடுக்குறேன்னா, நம்மளை விட பெரியவங்களாக இருந்தால் அவங்கள பொட்டை வச்ச சொல்லிவிட்டு நம்ம தாம்பூலம் கொடுப்போம். இல்லை சின்னவங்களாக இருந்தால் நம்ம விட்டுட்டு தாம்பூலம் கொடுப்போம். ஆக்சுவலி நாங்கள் தெலுங்கு கல்ச்சரில் வந்து யார் வந்தாலும் இந்த மாதிரி ரெடி பண்ணிப்போம். மஞ்சள் குங்குமம், அட்சதை அண்ட் குங்குமம் வச்சுட்டு வரவங்களை உட்கார வச்சுட்டு காலில் மஞ்சள் பூசிட்டு சந்தனத்தை எடுத்து நெத்தி கன்னத்திலையும் கையிலையும் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு அட்சதை அவங்க மேலே போட்டுட்டு அவங்களும் திருப்பி நம்மளுக்கு குங்குமம் வச்சுட்டு தான் தாம்பூலம் வாங்கிப்பாங்க. இது எங்களோட கல்ச்சர் அண்ட் ஐதீகம். ஏன்னா அது வயசு வித்தியாசம்ல ப்ளஸ் பண்ணுறதுக்கு அவங்கள சுமங்கலியாக இருக்கிறவங்க கொடுக்கறது தப்பு இல்லைன்றது எங்களோட இது. இந்த மாதிரி கொடுக்கறது எதுக்குன்னா, அந்த டேஸில் மகாலட்சுமியை வந்து நம்ம வீட்டில் வந்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.